அனைத்து திங்கட்கிழமை நாட்களிலும் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனுநீதி நாள் நடைபெறும். இதில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் தங்கள் குறைகளை மனுவாக எழுதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனுவாக கொடுப்பது வழக்கம். அந்த வகையில் இன்று திங்கட்கிழமை என்பதால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு புதுவகையான கோரிக்கை மனுவுடன் ஊர் பொதுமக்கள் அனைவரும் வந்தனர். அதில் கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் தாலுகா பெருஞ்சீலம்பு ஊரில் தங்கள் முன்னோர்கள் முறைப்படி நிலங்களை வாங்கி சட்டத்துக்கு உட்பட்டு பத்திரப்பதிவு செய்து அந்த நிலத்திற்காக பட்டா வாங்கி சுமார் 75 ஆண்டுகளுக்கு மேலாக குடும்பமாக வசித்து வருகின்றன நிலையில் தற்போது அந்த நிலங்கள் இந்து அறநிலையத்துறை மறுபத்திரப்பதிவு செய்ய தடை விதித்துள்ளது. இதனால் அப்பகுதியில் நிலங்கள் வாங்கவோ விற்கவோ முடியாத சூழல் உருவாகியுள்ளது. இதனால் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் தங்கள் வறுமையின் காரணமாக இடங்களை விற்க முடியாமல் சிரமப்படுவதாகவும் மேலும் கல்வி திருமணம் போன்றவைகளுக்கு வங்கிகளில் கடன் பெற முடியாத சூழலில் இருந்து வருவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். தங்கள் நிலங்களுக்கு பட்டா இருந்தும் தற்போது புறம்போக்கு நிலத்தில் வசிப்பது போன்ற நிலைமையை இந்து அறநிலையத்துறை உருவாக்கியுள்ளதாக ஊர் மக்கள் குற்றம் சாட்டினர். இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு இதனை உடனடியாக கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஊர் மக்கள் சார்பாக 50க்கும் மேற்பட்டோர் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். பத்திரப்பதிவு செய்து எங்க குடும்பங்கள் வாழ்ந்துட்டு வருது. ஆனா இப்ப ஒரு 3 வருஷம் கொண்டு இது மறு பத்திரப்பதிவு பண்ண முடியாம அறநிலையத்துறை இதை தடுத்து வச்சிருக்காங்க. எங்களுக்கு இப்ப என்னன்னா ஒரு மெடிக்கல் இதானாலும் சரி, ஒரு பிள்ளைங்களுக்கு படிப்பு எதுக்குமே ஒரு லோனோ எங்களுக்கு இதை வித்தோ எதுவுமே பண்ண முடியாதபடி எங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கு. எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்ப நாங்க அதுல சும்மா ஒரு இருக்கிறது மாதிரிதான் இந்த சொத்து எங்களுக்கு சொந்தமானது இல்லாத மாதிரி தடை பண்ணி வச்சிருக்காங்க. எங்களுக்கு அந்த தடையை மாற்றி எங்களுக்கு பழையபடி எங்களுக்கு மாத்தி தரணும். எங்களுக்கு இது தேர்தல் வேற வருது. இதனால எங்களுக்கு வாக்குகள் நாங்க அளிப்போம்னா ரொம்ப டவுட். எங்களுக்கு இதை மாத்தி தந்தா மட்டும்தான் எங்களுக்கு வாக்களிக்க உள்ள இது முடியும். இது ஊர் மக்கள் மொத்தமாட்டு நாங்க சேர்ந்து இதுக்கு என்ன போராட்டம் உண்டோ பண்ணிட்டு இருப்போம். தேர்தலும் நாங்க புறக்கணிக்க உள்ள வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஓட்டுகள் சுமார் 1500 மேல இருக்கு. ஓட்டுகள் இருக்கு. நாங்க வாக்களிக்க மாட்டோம். எங்களுக்கு இதை நீங்க கிளியர் பண்ணி தந்தா மட்டும்தான் அரசாங்கத்துக்கு நாங்க ஓட்டளிப்போமே தவிர எல்லாமே நாங்க ஓட்டளிக்கிற மாதிரி இல்ல. கலெக்டர்கிட்ட நாங்க 2 வாட்டி மனு கொடுத்தாச்சு. இது நாங்க வந்திருக்கிறது 3வது டைம் நாங்க இங்க வந்திருக்கோம். எடுக்கல. பண்ணிடலாம் பாத்துடலாம் பண்ணி பார்த்து தரோம் அப்படின்னு சொல்லிதான் விட்டாங்களே தவிர எங்களுக்கு எந்த இது மாற்றமும் எங்களுக்கு தர இல்ல. கல்வி கடன் எடுக்க முடியல. திருமணத்திற்கு வேண்டி பிள்ளைங்களுக்கு அந்த சொத்தை மறுபதிவு அந்த பிள்ளைங்களுக்கு பண்ணியும் கொடுக்க முடியல. எங்களுக்கு அதை வித்து அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு திருமண வசதிக்கு எந்த ஒரு இதுவுமே எங்களுக்கு இது சொத்துனால எங்களுக்கு எதுவுமே பண்ண முடியல. அதனால இது எங்களுக்கு கண்டிப்பா இது அறநிலையத்துல இருந்து எங்களுக்கு அந்த பிளாக்கை எங்களுக்கு மாத்தி தரணும். எங்களுக்கு சொந்தமா மாத்தி தரணும். இன்னைக்கு நாங்க கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுக்க வந்திருக்கோம். இன்னைக்கு 3வது வாட்டி நாங்க வாரது. ஆமா, ஆனா கரெக்டா சொத்து வரி, நில வரி எல்லாமே, வீட்டு கரண்ட் பில்லு எல்லாமே நாங்க கரெக்டா முறைக்கு என்னென்ன வரி உண்டோ எல்லாமே நாங்க கவர்மெண்ட் செலுத்திட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்கு அந்த இடம் எங்களுக்கு வேற ஏதாவது ஒரு எங்களுக்கு தனிப்பட்ட முறையில எந்த ஒரு எங்களுக்கு யூஸ் கிடையாது. ஆனா கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன வரி உண்டோ எல்லாமே நாங்க செய்துதான் இருக்கோம். பட்டா இருந்து நாங்க புறம்போக்குல இருக்க மாதிரி தான் இருக்கு. அதனால அதை எங்களுக்கு கண்டிப்பா இதை சொந்த நிலமாக்கி மாத்தி தரணும். கண்டிப்பா இதை மாத்தி தாங்க. சைனி.